ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் வந்து நான் என்னோட ஸ்டடி பிளான் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எப்படி ஸ்டடி பிளான் போடலாம் அப்படின்றது என்னோட ஸ்டடி பிளான் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எப்படி பிரித்து போடுறது, டேஸ் எப்படி போடுறது, மந்த் ஷெட்யூலு, அப்புறம் டே ஷெட்யூல் எப்படி போடுறது அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் படிச்சீங்க, நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் என்ன டிகிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ்க்கு கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட டிஎன்பிசி ஜேர்னி அதுவும் இருக்கும். என்னோட டிஎன்பிசி ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து இப்போ என்னோட போஸ்டிங் வாங்கின வரைக்கும் உண்டான ஜேர்னி வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கேட்ட கொஷினுக்கு உண்டான ஆன்சரும் இந்த வீடியோவில் இடையில ஸோ என்னோட அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஹவு ஐ ஸ்டார்டட் மை டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நான் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்கூல் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நம்ம போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்றது நான் என்னோட 8th ஸ்டாண்டர்ட்லேயே சூஸ் பண்ணிட்டேன். 9th 10th வரப்போ தான். ஸோ அப்போ வந்து அப்போ நடந்த குரூப் 4 அதை பற்றி எங்கள் ஸ்கூலில் பேசுனாங்க. ஃபார் எக்ஸாம் நடந்திருக்கு, 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆனால் போதும், 10th குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்ற மாதிரி அப்போ எங்கள் தமிழ் ஐயா வந்து சொல்லிட்டு இருந்தார் கிளாஸில். அப்போ தான் எனக்கு வந்து டிஎன்பிசி போர்டு அப்படி இருக்கிறதே எனக்கு தெரியும். அப்போ அவர் சொல்கிறப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, உங்கள் புக்கில் இருக்கிறதும் இருக்கும். 10th படிக்கிறீங்கன்னா 10th புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் மேக்ஸிமம் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தா டிட்டோ புக்கில் எப்படி இருக்கோ அந்த லைன் மாறாமல் அப்படியே வந்துருந்து. நான் 10th படிக்கிறப்ப 2017 18 சம்திங். அப்போ கொஸ்டின் பேப்பர் பற்றி சொல்லிட்டு அப்போ வந்து கொஸ்டின் எல்லாம் புக்குள்ள அந்த கண்டென்ட் மாறாமல் அந்த புக்கில் எப்படி இருக்கோ அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறப்போ ஈஸி தான் போல், நம்மளும் டிஎன்பிசியே போகலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியாச்சு. நான் 12th முடிக்கிற டைமில் அந்த எண்ட் ஆஃப் தி பீரியட் அந்த 12th முடிக்கிற டைமில் என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்கலான்னு இருக்கேன் சார், என்னென்ன எப்படி இருக்கும் எக்ஸாம், என்னென்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிகிரி தான் குவாலிஃபிகேஷனு, குரூப் 4க்கு வந்து 10th போதும், குரூப் 2 குரூப் 1க்கு வந்து ஒரு டிகிரி வேணும், ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸிமம் நல்லா படிச்சுக்கோ அப்புறம் அப்படின்னு தான் அப்போ சொன்னாங்க. ஃபிசிக்ஸ் எனக்கு பிடிக்குன்றதுனால பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் நான். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தேன். என்னென்னா தமிழ் மீடியத்தில் தான் போட்டேன் நான். ஸ்கூல் ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான், காலேஜும் தமிழ் மீடியம் தான். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான் தமிழில் பண்ணேன். டிஎன்பிசியை நோக்கி ஒரு டிகிரி போடணுன்றதுக்காக டிகிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஸ்டெப் நான் செகண்ட் இயர் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் குரூப் 4 2022 வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமு அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டாக எழுதினேன். காலேஜ் படிச்சுட்டு எழுதினேன். காலேஜ் வந்து காலையிலேருந்து மதியம் வரையும் போயிடும். அதுக்கப்புறம் மதியத்துலேருந்து ஈவினிங் வரையும் ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த டைமில் படிக்கலாம் அப்படின்னு காலேஜ் ஸ்டடீஸும் ஒரு பக்கம், ப்ளஸ்ஸு டிஎன்பிசி சார்ந்த படிப்பும் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட் இயர்லேயே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். பக்கம் இருக்கிற பசங்க கிட்ட, அப்புறம் ஸ்கூல்ஸ் நான் படித்த ஸ்கூலில் அப்படின்னு போயிட்டு நான் கேட்டு ஸ்கூல் புக்கு நான் ஃபஸ்ட் இயர்லேயே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் இயரில் வந்து குரூப் 4 வந்ததும் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமுக்கு இடையில உண்டான நாளில் நான் அந்த 6 to 10th ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஸ்கூல் புக் மட்டும் தான் படித்தேன் அப்போ. ப்ளஸ் ஒரு 2 month 3 months கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சிருப்பேன் அப்போ, அவ்வளோதான். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு ஓரளவுக்கு தான் பார்த்தேன் அப்போ அந்த டைமில், அவ்வளோ டீப்பாலாம் பார்க்கல. அதில் வந்து 140 கொஷின் கிட்ட போட்டேன். கிடைக்க வாய்ப்பு இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து ஒரு கொஷின் கூட புக்குக்குள்ளேயே போயிருந்துக்காது, எல்லாமே ஸ்கூல் புக்கில் கேட்டிருப்பான். 2024 குரூப் 4மே ஓரளவுக்கு நல்லா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 2022 குரூப் 4 ரொம்ப ஈஸியான கொஷின் இப்போ இருக்கிற குரூப் 4 கம்பேர் பண்ணுறப்போ. காலேஜ் வந்து 2023 ஜூனில் முடிஞ்சுது. ஸோ ஜூனில் முடிஞ்சதும் நான் வந்து விசாரித்தேன். ஸோ நம்ம செல்ஃபாக படிக்கலாமா இல்லை அகாடமிஸ் போகலாமா அப்படின்ற மாதிரி விசாரித்தேன். ஸோ அகாடமிஸ் போனால் கொஞ்சம் வந்து நாலேஜ் கெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு அகாடமி சூஸ் பண்ணியாச்சு. போய் அகாடமி சேர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு போய் சேர்ற வரையுமே. ஸோ எல்லாமே தாண்டி போய் சேர்ந்தாச்சு, ஒரு அகாடமியில் சேர்ந்தாச்சு. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, கிளாஸுக்கு போகிறது மட்டும்தான். போயிட்டு வர ட்ராவல் டைமாக இருக்கட்டும், நம்ம ஃபுட்டுக்கு
செலவு பண்ற டைமா இருக்கட்டும், எல்லாமே வேஸ்ட் தான். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து சமாளிக்கவும் முடியல. ஏன்னா வெளியில தங்கி படிக்கிறதுனா எக்ஸ்பென்ஸும் நெறைய ஆகும். செலவு நெறைய ஆகும். ஸோ வந்து எங்க வீட்ல ரிட்டர்ன் வந்துரு அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ முடியல. பாதியிலே டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, என்னடா இது அப்படின்ற மாரி தான் நான் வீட்டுக்கு வந்தேன். நான் தேர்ந்தெடுத்த வழி தப்போ அப்படின்றது அகாடமி போன அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நம்ம செல்ஃபாவும் படிக்கலாம் அப்படின்றத நான் அதுக்கப்புறமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணேன். அகாடமி போன அப்பவுமே நான் வந்து நெறைய யூடியூப்ஸ்ல அதுக்கு முன்னே நான் யூடியூப்ஸ்ல தான் படிச்சிருப்பேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா 2022 குரூப் 4 அது யூடியூப் பார்த்து தான் நான் படிச்சு எழுதுனேன். ஸோ யூடியூப்ன்றது எனக்கு புதுசு இல்ல. அப்போ யூடியூப் பார்த்து தான் படிச்சு எழுதுனன்றப்போ, அவ்வளோ பெரிய சோர்ஸ விட்டுட்டு நம்ம ஏன் அகாடமி போனோம் அப்படின்றத நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். வீட்டோட கஷ்டமும் ஒரு சூழ்நிலை. அது அப்படி இருக்கிறப்போ, நம்ம ரொம்ப கஷ்டம் குடுத்துட்டோமோ அப்படின்றதும் தோணுச்சு. வீட்டுக்கு வந்தப்புறம், அ இதுதான் நம்ம ஒரே வழி இதுதான் நம்ம ஒரே வழி அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ யூடியூப் தான் ஓப்பன் சோர்ஸ் யூடியூப் தான். யூடியூப் தாண்டி வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி தான் நான் முடிவு பண்ணிட்டு, யூடியூப் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். யூடியூப் அப்புறம் யூடியூப்ல நெறைய சேனல்ஸ் வருது. நெறைய இப்போ வந்து நெறைய அகாடமிஸ் இருக்கு. நெறைய சேனல்ஸ் இருக்கு. நெறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க எந்த ஒரு டாபிக்ஸ் போட்டாலுமே அவ்ளோ வீடியோஸ் வரும். ஸோ நம்ம நேர்ல போனாலும் அதேதான். யூடியூப்லயும் அதேதான். யூடியூப்லயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஃபுல்லா நான் இறங்கிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் 1ன்னு போட்டிருப்பேன். குரூப் 4 2024 குரூப் 4. வீட்டுக்கு வந்த பிறகு ஃபுல்லா இப்போ வந்து 2024 குரூப் 4 ஃபுல் டார்கெட்டா வச்சுட்டு நான் ஃபுல்லா படிக்க இறங்கிட்டேன். ஸோ வீட்ல உண்டான ஒர்க்கும் பண்ணிட்டு, என்னோட ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி படிச்சேன் அப்படின்றது. ப்ரீவியஸ் நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்னோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி படிச்சேன் அப்படின்றத அதில போட்டிருப்பேன் நானு. அவ்ளோ கஷ்டத்துல இருந்து தான் நான் படிச்சு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுமே ஒரு ஷெட்யூல் போட்டுட்டேன். 2024 ஜனவரி 1 ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லா நான் ஷெட்யூல் போட்டுட்டு, ஃபுல் ஃபோக்கஸ்டா இறங்கிட்டேன். ஜனவரி 1லேருந்து ஒரு அகாடமில ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு, ஃபுல்லா படிக்க இறங்கிட்டேன். எந்த அகாடமின்னு கேட்டீங்கன்னா, சாய்ஸ் தான். சாய்ஸ் அகாடமி தான். என்னோட ஷெட்யூல் வந்து அவங்க ஒரு ஷெட்யூல் குடுப்பாங்க. ஸோ நான் அவங்க ஷெட்யூலு, நான் ஒரு ஷெட்யூல் போட்டு, எ எனக்கு எப்படி அது வந்து ஃபேவரா இருக்கு அப்படின்றத பார்ப்பேன். அவங்க குடுக்குற ஷெட்யூல் கொஞ்சம் நான் போடுற ஷெட்யூல கம்பேர் பண்றப்போ ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க குடுக்குற ஷெட்யூல் முடிச்சுட்டு நான் போட்ட ஷெட்யூலையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ வீக் ஷெட்யூல், மந்த் ஷெட்யூல், டே ஷெட்யூல்னு சொல்லிட்டு 3 ஷெட்யூல் இருக்கும். ஸோ 3த்தையுமே நான் கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நம்ம இந்த வாட்டி நம்ம விடக்கூடாது. ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கோம். நம்ம இந்த எக்ஸாம விட்டா ஒண்ணும் முடியாது அப்படின்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஃபுல் ஃபோக்கஸ்டா படிச்சேன். அதுக்கேத்த மாரி நான் போட்ட ஷெட்யூலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளிய வரப்போ நான் ஹேப்பியா தான் வந்தேன். ஒரு 170 போட்டுட்டோம். ஒரு நல்ல மார்க் தான் போட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த வாட்டி கிடைச்சிரும் அப்படின்னு ஹேப்பியா வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணா தான் தெரியுது. ஒரு 160 தான் வருது. 10 கொஸ்டின் கட். ஸோ டோட்டல் அப்செட் ஃபுல் டவுன் ஆயிட்டேன் நான். ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. பிளாங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டென்டேட்டிவ் கீ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். 1 வீக் கழிச்சு டென்டேட்டிவ் கீ வந்துச்சு. அது செக் பண்ணாலும் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வாட்டி முடிஞ்சிருச்சு. ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ட்டு முடிவாயிடுச்சு. ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்ல பார்த்தா 164 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஒரு 4 கொஸ்டின் ஆட் ஆயிருக்கு. ஒரு 10 கொஸ்டின் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒரு 4 கொஸ்டின் தான் சேர்ந்து வந்துச்சு. 164 வந்துச்சு. என்னோட ரிசல்ட் காட்டுறேன் பாருங்க. இதான் என்னோட குரூப் 4 ரிசல்ட் 2024க்கு உண்டான குரூப் 4 ரிசல்ட். தமிழ்ல 133.5 டோட்டலா வந்து 246 மார்க்கு. இது கொஸ்டின்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 164 கொஸ்டின் வரும். ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா, ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 8526. கம்யூனல்ல வந்து 3424. ஸோ போஸ்டிங்கே 8000 கிட்ட சம்திங் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோ கிட்ட வந்து போயிடுச்சே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. உடனே குரூப் 2 எக்ஸாம் வந்துச்சு. குரூப் 4 முடிஞ்சதும் ஜூன்ல குரூப் 4 முடிஞ்சுச்சு. ஜூலை, செப்டம்பர். செப்டம்பர்ல குரூப் 2 எக்ஸாம் வந்துச்சு. ஸோ உடனே குரூப் 2 எக்ஸாம் வந்ததுனால, முடிஞ்சு போனத நெனச்சு கவலைப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. இனிமே வர்றத நம்ம பார்ப்போம். குரூப் 2 வந்து குரூப் 4ன்றது ஒரு எக்ஸாமு. ஒரே எக்ஸாம்ல நம்ம வேலைக்கு போயிடலாம். குரூப் 2ன்றது 2 எக்ஸாமு.
2 எக்ஸாம் இருக்கு. பிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போவோமா? அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம். இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டியத ஃபுல்ஃபில்லா குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இறங்கியாச்சு. அகைன் நான் வந்து சாய்ஸ் அகாடமில தான் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஸோ வந்து அதே தான் படிச்சேன். குரூப் 4க்கு என்ன படிச்சேனோ அதே தான் படிச்சேன். நெறைய பேர் இதையும் கேட்டிருந்தீங்க. நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் புக் மட்டும் தான் நான் படிச்சேன். ஆ குரூப் குரூப் 4க்கா இருக்கட்டும், குரூப் 2 பிலிம்ஸா இருக்கட்டும், நான் ஸ்கூல் புக்க தாண்டி ஜிஎஸ் தமிழுக்கு எதுவுமே நான் வெளிய போனதே கிடையாது. எல்லாம் நான் யூடியூப்ல அந்த புக்குக்கு உண்டான வீடியோ போடுவாங்க. அத நடத்தி போடுவாங்க. அதுதான் நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல் புக்க தாண்டி நான் குரூப் 4, குரூப் 2 பிலிம்ஸ்க்கு ஸ்கூல் புக்க தாண்டி நான் வெளிய போல. ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சேன். ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சு நான் குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்ணேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். எனக்கு பேக் போன் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் நான் டெய்லின்னு ஒரு நோட்ஸ் எடுப்பேன். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நீங்க ஜிஎஸ்லயும் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஏன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஜிஎஸ்ல உண்டான டாபிக்ஸுக்குமே அது சேர்ந்து வரும். இப்போ பாலிட்டி சம்மந்தமா ஏதாவது அமெண்ட்மென்ட் பண்றாங்கன்னா, கரண்ட்ல இருக்கிற நியூஸோட நம்ம அது கம்பைன் பண்ணி படிச்சோம்னா, நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து இன்னுமே மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்கள காட்டிலும் நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா குடுத்தோம்னா, நம்மளுக்கு மார்க் வந்து சேர்த்து போட வாய்ப்பு இருக்கு. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பேன். நான் எப்ப இருந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சேன்னா, 2023 ஆகஸ்ட் 20ல நான் இப்ப வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்ட்டா நான் எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாள், அந்த எக்ஸாம் முன்னாடி 2 நாள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். அந்த நான் எவ்வளோ எழுதியிருக்கனோ அத்தனையும் நான் படிச்சிருவேன். மொத்தம் எப்படின்னா, இப்போ லாஸ்ட்டா நான் இப்ப 2 வருஷத்துக்கு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2 1/2 வருஷத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு, நேத்து இந்த 2 நாள்ல நான் முடிச்சிருவேன். கான்ஸ்டியூஷன் தான் காரணம். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். வேற ஒண்ணுமே இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுனா, நீங்க வந்து நியூஸ் பேப்பர் பார்த்து எடுக்கலாம். நியூஸ் பேப்பர் பார்த்து நோட்ஸ் எடுத்தா வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. நான் யூடியூப்ல கன்சால்டேட் பண்ணி வீடியோவா போடுறாங்க. அத பார்த்து எடுக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. நான் வந்து எப்படி எடுத்தேன்னா, நான் யூடியூப்ல ஒரு சேனல் ஃபாலோ பண்ணி அவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் எடுத்தேன். ஸ்டடி வித் தர்ஷினின்னு ஒரு சேனல். அவங்களோட சேனல் பார்த்து தான் நான் டெய்லி நோட்ஸ் எடுத்துப்பேன். அவங்க டெய்லி வீடியோ போடுவாங்க. டெய்லி நான் மிஸ் பண்ணாம ஒரு 1/2 அன் ஹவருக்கு வீடியோ போடுறாங்கன்னா, நான் அந்த 1/2 அன் ஹவருக்கு உண்டான கன்டென்ட்ஸ் எது எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருவேன். இதுவரைக்கும் இதுவரைக்கும் நான் அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிளியர் பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு காரணம். மேக்ஸ் வந்து நான் ஆஸ் யூசுவல் யூடியூப் தான். யூடியூப் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்து டாபிக் வைஸ் நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன் மேக்ஸ். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்படி மேக்ஸ் வந்து படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு போட்டிருப்பேன். அது உங்களுக்கு கிளாரிட்டியா இல்லைனாக்கா, நீங்க இன்னொரு வீடியோ கூட போடுறதுனா கூட கமெண்ட்ல கேளுங்க. நான் புது வீடியோ போடுறேன். மேக்ஸ் வந்து டெய்லி பிராக்டிஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம அதில வந்து ஸ்பீடு வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடா போடுறோம்ன்றது தான் நம்மளுக்கு மத்த ஜிஎஸ்க்கு வந்து டைம் கிடைக்கும். சேர்ந்து டைம் கிடைக்கும். லாஸ்ட் டைம்ல நம்ம வந்து 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் விடுறத வந்து அவாய்ட் பண்ணிடலாம். குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாம் வந்துச்சு. குரூப் 2 பிலிம்ஸ் வந்து நான் அன்னைக்கு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு எனக்கு. 2024 குரூப் 2 பிலிம்ஸ் நீங்க எழுதியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே தமிழ் தான் வரும். ஆனா, அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ் அப்புறம் தமிழ்னு மாத்திட்டாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே அது ஒரு பரபரப்பா இருந்திருக்கும். ஆ அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நான் டபுள் ஷீட் பண்ணிட்டேன் ஒரு கொஸ்டின். ஒரு கொஸ்டின் டபுள் ஷீட் பண்ணிட்டு, ரொம்ப அது ஒரு மைண்ட்ல வந்து உறுத்திட்டே இருந்துச்சு அது. டபுள் ஷீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நம்ம எவ்வளோதான் கொஸ்டின் போட்டாலுமே, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, அதே மைண்ட்ல ஓடும். அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அதுதான் இருந்துச்சு. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளிய வரப்போ நான் மைண்ட் அப்செட்டா தான் வெளிய வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு கீ செக் பண்ணேன். ஒரு 150 கொஸ்டின் வந்துச்சு. டென்டேட்டிவ் கீ படி 150 வந்துச்சு. வந்து டபுள் செக் பண்ணிட்டோம். 150 கொஸ்டின் தான் போட்டிருக்கோம். கிடைக்குமா? அப்படின்றது சந்தேகமாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 20 கொஸ்டின் பிலிம்ஸ்ல சேலஞ்ச் பண்ணேன். ஒரு 20 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணேன். இப்போ பிலிம்ஸ் ரிசல்ட் வந்து டிசம்பர்ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நான் என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, விசாரிச்ச வரைக்கும் ஒரு 150 போட்டிருந்தா படிக்கலாம் மெயின்ஸு. 2ஏ மெயின்ஸு ஸ்ட்ராங்கா படிக்கலாம். பிஎஸ்டிஎம் இருக்கு. கண்டிப்பா உனக்கு வந்துரும். குரூப் 2ஏவாவது வந்துரும். நீ படி. அந்த ஒரு கொஸ்டின் தானே டபுள் ஷீட் பண்ண. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க.
மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 2A மெயின்ஸ்க்கு. ஸோ என்னன்னா, அந்த இடத்துல பெரிய மைனஸ் என்னன்னா, புது சிலபஸ் குரூப் 2A. ஏன்னா 2024 குரூப் 2 2A தான். புது சிலபஸ் 2 2A 2ஆ பிரிச்சுட்டாங்க. அது யாருக்குமே எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல. மெயின்ஸு குரூப் 2A அப்ஜெக்டிவ் டைப் வேற. எப்படி கேட்பான்? என்ன ஏதுன்ட்டு ஒரு கிளாரிட்டியே யாருக்கும் இல்ல. சிலபஸும் புதுசு. நம்ம புக்ஸும் சோர்ஸஸும் இல்ல. அது மெயின். சோர்ஸஸும் இல்ல. ஸோ எல்லாரும் அந்த விஷயத்துல ரொம்ப தடுமாறுனாங்க. ஸோ நானுமே தடுமாறுனேன். என்ன பண்றது? அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி நம்ம படிச்சதாவது ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுவே படிச்சுக்கலாம். என்ன போயிட்டு. ஏன்னா ஒரு 70% வந்து நம்ம ஆல்ரெடி பிலிம்ஸுக்கு படிச்சது தான் இருந்துச்சு சிலபஸ்ல. ஒரு 30% தான் எக்ஸ்ட்ராவா ப்ளஸ் அந்த கம்ப்யூட்டர பத்தி ரேம், ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருந்துச்சு. அது வந்து புதுசா இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரீசனிங். அதுதான் பெரிய ஒரு விஷயமே அதுல. ரீசனிங் தான். ஆப்டிட்யூடே கிடையாது. ஃபுல்லா ரீசனிங் தான். ரீசனிங் 40 கொஸ்டினு. ஸோ என்னடா இது! நம்ம இத்தன நாள் பிலிம்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு 4 கொஸ்டின், 5 கொஸ்டின் தான் ரீசனிங்கே கேட்பாங்க. இது நான் 40 கொஸ்டின் ரீசனிங், அதுவும் புது புது டாபிக்ஸா இருக்கு. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. டைம்ல எனக்கு வெளிய போய் அகாடமி சேர்ந்து படிக்கிற சூழ்நிலையே அமையல. டிசம்பர்ல ரிசல்ட் விட்டாங்க. பிப்ரவரி 8 மெயின்ஸ் எக்ஸாம் 2A மெயின்ஸ். ஸோ இந்த ஷார்ட் பீரியட்ல நம்ம வெளிய போயிட்டு நம்ம படிக்கிறது சாத்தியமே இல்ல. அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி படிச்சதவே ரிவிஷன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து யூடியூப்ல எக்ஸ்ட்ரா கன்டென்ட் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம். அப்படின்ற மாரி தான் நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ செல்ஃப் ஸ்டடின்றது ஸ்டார்ட்டிங்லேருந்தே எனக்கு அது மட்டும் தான் ஒரே வழியா இருந்துச்சு. இப்படிதான்ற கட்டாயம் இருக்கிறப்போ நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும். ரீசனிங் தான் பெரிய விஷயமே. ஏன்னா 40 கொஸ்டின் எல்லாமே புது டாபிக்ஸு. அத நீங்க சிலபஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். எல்லாமே தெரியாத டாபிக்ஸா இருக்கும். அந்த எக்ஸாம்பிளுக்கு பர்முடேஷன், காம்பினேஷன் இதுவரைக்கும் அது நம்மளுக்கு அந்த டாபிக்கே எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் வந்திருந்துச்சு. நான் அதெல்லாம் தேடினேன். யூடியூப்ல தேடினேன். இதெல்லாம் எங்க இருக்கு? இருக்கா? அப்படின்ற மாரி தேடினேன். ஃபுல்லா ஹிந்தி சேனல். எஸ்எஸ்சி அந்த மாரி எக்ஸாம்ஸ்லாம் அதெல்லாம் நடத்தி போட்டிருந்தாங்க. ஹிந்தி சேனல்ல போட்டிருந்தாங்க. ஹிந்தி சேனல்ல வர வீடியோ பார்த்தே நான் ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ரீசனிங் ஃபுல்லா. ஃபுல்லா அத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அ அதுக்கப்புறம் கரெக்ட்டா நவம்பர் 11 சம்திங் அப்போ வந்து எய்ம்டிஎன்ல வந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. மிஷன் 80 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 80 டேஸும் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுவாங்க. வீக்லி டெஸ்ட் இருக்கும். நோக்கம் ஆப் இருந்துச்சு. இப்போ அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நோக்கம் ஆப்னு ஒரு ஆப். அந்த ஆப்ல வீக்லி டெஸ்ட் நடக்கும். வீக்லி சண்டே டெஸ்ட் நடக்கும். டெய்லி வந்து 3 வீடியோ போட்டுருவாங்க. அந்த வீடியோ கீழவே வந்து பிடிஎஃப் குடுத்துருவாங்க. அத டவுன்லோட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அவங்களுமே ஸ்கூல் புக் தான் மேக்ஸிமம் கவர் பண்ணாங்க. ஸ்கூல் புக்கு கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா போனாங்க. 60-65% ஸ்கூல் புக் கன்டென்ட் தான் நடத்துனாங்க. மீதி தான் அவங்க வெளிய அந்த ஆத்தர் புக்ஸா இருக்கட்டும், பாலிட்டிக்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிய போனா தான் நம்மளுக்கு கன்டென்ட் இருக்கும். ஸோ டிசம்பர்ல ரிசல்ட் வந்துச்சு. டிசம்பர்ல ரிசல்ட் வந்து ஸோ எனக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி குரூப் 2, 2A 2துலயுமே எனக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு. 2Aக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 2 வந்து புதுசு இல்லைங்களா? இதுவரைக்கும் நான் 2 எழுதுனதே கிடையாது. குரூப் 2 மெயின்ஸ் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுனதே கிடையாது. ஸோ 2A நம்மளுக்கு பிலிம்ஸ் மாரி தானே, அப்ஜெக்டிவ் டைப் தானே. ஸோ அதுவே நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் அது மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல தான் நான் என்னோட ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டிசம்பர்ல வந்து ரிசல்ட்ல வந்து 2மே வந்திருந்தது. நம்ம 2Aவே நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். இந்த டைம்ல நம்ம மெயின்ஸ்க்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி அத வந்து நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்றது சாத்தியமில்ல. ரீசனிங்க்கு வந்து கிளாஸஸ் நல்லா போட்டிருந்தாங்க. எல்லா எல்லா வீடியோஸுமே நல்லா நடத்தியிருந்தாங்க. திவ்யா மேம்னு ஒரு மேம். ஸோ அவங்க எல்லா டாபிக்ஸுமே குடுத்துட்டாங்க வீடியோல. ஸோ எனக்கு வந்து அது வந்து ரிவிஷன் மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் முன்னாடியே ஹிந்தி சேனல்லாம் ஃபாலோ பண்ணி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஒரு நோட் ஃபுல்லா. ஸோ வந்து அவங்க நடத்துறப்போ எனக்கு அது வந்து ரிவிஷன் மாரி இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல. எல்லாமே புது டாபிக்ஸ். அவ்வளோ அவ்வளோ ஷார்ட் பீரியட்ல அவ்வளோ சீக்கிரம், அவ்வளோ குவாலிட்டியா அந்த கன்டென்ட்ட குடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க அத எய்ம்டின் அந்த டீம் ஃபுல்லா அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு எய்ம்டினும் ஒரு காரணம். எய்ம்டின் இல்லனா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது என்னால. பிலிம்ஸ் வந்து ஃபுல்லா செல்ஃப் தான். ஆன்லைன்ல ஒரு அகாடமில டெஸ்ட் பேட்ச் போட்டு ஃபுல்லா படிச்சு பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து மெயின்ஸ்ன்னு வரப்போ புது சிலபஸ் எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாத டைம்ல அவங்க வந்து ஒரு மிஷன் 80 கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ வீடியோஸ் குடுத்து, அவ்வளோ நோட்ஸ் குடுத்து,
அவ்வளோ பண்ணி அந்த இடத்துல நமக்கு அதை யூஸ் பண்ணிட்டு அதில் நம்ம அச்சீவ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றது, நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ சோர்சஸ் வந்து நிறைய கிடைக்கலாம். நம்ம அகாடமிஸ் போனால் தான் அப்படின்னுலாம் கிடையாது. சோர்சஸ் வந்து அவ்வளோ இருக்குது. யூடியூபே ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கண்டென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம கையிலேயே சோர்ஸ் வச்சுட்டு நம்ம ஏன் தேடணும்? நம்ம ஏன் வெளியே போய் தேடணும்? அப்படின்றதான் நான் நினச்சேன். வந்து சூழ்நிலையும் அப்படிதான் எனக்கு அமைஞ்சுது. அகாடமி போய் தான் படிச்சா நம்ம கிளியர் பண்ணுவோம். அப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்னலாம் கிடையாது. நம்ம வந்து இருக்கிற சோர்ஸை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டு டெடிகேட்டடா டைம் வேஸ்ட் பண்ணாம கன்சிஸ்டன்சியா படிச்சா யார் வேணாலும் ஜாப் வாங்கலாம். டெய்லி வீடியோ போடுவாங்க. ஒரு வீடியோ கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா வீடியோவும் பார்த்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கன்டென்ட் சொன்னாங்கன்னா, அதை நான் சைட்ல எழுதி வச்சுப்பேன். தனியா நான் நோட்ஸ் எல்லாம் போட்டு அதிகமா நான் எழுதல. நான் ஃபுல்லா ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சேன். அது தனியா நோட்ஸ்ன்னும் நான் அதிகமா எடுத்துக்கல. February 8th 2A மெயின்ஸ். அன்னைக்கு மார்னிங் வந்து 2A மெயின்ஸ். ஆஃப்டர்நூன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. அதுக்கடுத்து 23ஆம் தேதி 2 மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் டைப். 8ஆம் தேதி 2A மெயின்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மதியம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் எழுதியாச்சு. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் வந்து மிஷன் ஐடியிலே போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம டெய்லி வந்து மெயின்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அந்த ஸ்பீடு வரும். 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் முடிக்க முடியும். சும்மா ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்ப அந்த ஸ்பீடு வராது இல்லையா? ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து சும்மா போய் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எக்ஸாமும் 23ஆம் தேதி டேட் வந்து போய் எழுதினேன். எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருந்துச்சு. என்ன எனக்கு டைம் தான் பத்தலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் போய் நான் எழுதுறேன் அப்படின்றதுனால எனக்கு டைம் பத்தலை. கடைசி 4 கொஸ்டின் என்னால் எழுத முடியல. ஏன்னா அது அந்த கடைசி 4 கொஸ்டின் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பேப்பர் கம்ப்ளீட் நான் பண்ணல. அது ஃபுல்லாக 15 மார்க் கொஸ்டின். அதுக்கு முன்னே இருக்கிற எல்லாமே எழுதினேன். 2A மெயின்ஸுக்கு படித்த ஜிஎஸ் கண்டென்ட்டையும் கரண்ட் அஃபேர்ஸையும் நான் இதில் சேர்த்து எழுதியிருந்தேன். அந்த 4 கொஸ்டின் அது ஃபில் பண்ணியிருந்தா என்னவோ கிடைச்சிருக்குமே என்னவோ குரூப் 2ல. என்னோட ரிசல்ட் பின்னாடி காட்டுறேன். எனக்கு ஆன்லைன் குரூப் 2க்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு வந்துச்சு. கவுன்சிலிங் வந்து என்னை ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு என்னோட நம்பரு. ஏன்னா அந்த ரேஷியோ குறைச்சாங்க. ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் ஆஃப்லைனுக்கும் ரேஷியோ குறைச்சாங்க. அதில் என்னோட மார்க் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு. வந்து ஓகே, நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மேபி கிடச்சிருக்கலாம். டிசிடிஓ சம்திங் ஏதாவது கிடச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஸோ அந்த ஸ்பீடாக எழுதியிருக்கலாமோ என்னவோ அப்படின்ட்டு. இதுதான் என்னோட குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து 83.5. பேப்பர் 2 இதுதான் ஸ்கோரிங் பேப்பர். 144.5 மார்க். 300 மார்க்குக்கு நம்ம 10 மார்க் 15 மார்க் வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரி இருக்கும். 144.5 மார்க் எடுத்திருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மெயின்ஸ்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டெஸ்கிரிப்டிவ்ல எழுதுறது. நான் தமிழில் தான் எழுதினேன். ரேங்க் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் வந்து 1710, கம்யூனல் ரேங்க் 484. இது என்னோட குரூப் 2A ரிசல்ட். இது வந்து நீங்கள் என்னோட பழைய ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி அதே சேம் தான். ரெண்டுத்துக்குமே ஒரே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். பேப்பர் 2 இதான் ஸ்கோரிங் பேப்பர். அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதுறதுக்கு உண்டான மார்க் 300 மார்க்குக்கு 231 மார்க். இது கொஸ்டின் பேஸில் பார்த்தீங்கன்னா 154 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 534, கம்யூனல் ரேங்க் 119. ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கே கூப்பிட்டுருந்தாங்க. கவுன்சிலிங் போயிட்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுத்தேன். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் டிஎன்பிசி ஜேர்னி. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் சொல்லியிருக்கேன். நான் என்னோட கோல் ஃபிக்ஸ் பண்ணது எங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் என்னோட 8th ஸ்டாண்டர்டில் கோல் ஃபிக்ஸ் பண்ணேன், கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. 10th ஸ்டாண்டர்டில் டிஎன்பிசின்ற ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சது. டிகிரி முடிச்சா நம்ம எல்லா எக்ஸாமும் எழுதலாம் அப்படின்றது ஒன்று தெரிஞ்சது. ஸோ டிகிரி படிக்கிறப்ப குரூப் 4 எழுதினேன். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் குரூப் 4ல் கிட்ட வந்து போனாலுமே அது விடாமல் குரூப் 2ல் போஸ்டிங் வாங்கிட்டேன். கடைசியாக என்னென்னா, நான் குரூப் 2 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்றத போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ்லேருந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. 3வது ஷெட்யூலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கு உண்டான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபோர்த் என்னென்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து பண்ணணும். 5வது என்னென்னா என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கணும். 6வது என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட், டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தெரியணும். இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.